கோவிலில் வச்சு சாப்பிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடுலாம் எப்போவுமே கட்டிட்டு போயிடுவோம். அதுக்காக எங்கள் அம்மா காலையில் 4 மணிக்கே எந்திரிச்சு சாப்பாடு எல்லாமே வடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. வேற காலங்காத்தால வெள்ளனமா எந்திரிச்சு கூட்டிட்டு இருக்கோம். ராக்கி வேற சாக்கில் வந்து பார்த்துட்டு இருக்கேன், என்னாச்சுன்னு தெரியல, குடும்பத்தோட இப்படி வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்களே அப்படின்னு. ராக்கிட்டையும் கொஞ்சம் பதில சொல்லிக்கிட்டே கடகடன்னு வேலையை ஆரம்பிச்சு விட்டாச்சு. நமக்கு தெரிஞ்ச 4 புள்ளிய 4 மூலையில வச்சுட்டு என்ன வரைய முடியுதோ வரைஞ்சு ஒரு கோலத்தையும் ஃபினிஷிங்கா கொண்டு வந்துருவேன். நம்ம வேலையை நம்ம அப்படியே முடிச்சு விட்டாச்சுங்க. கோவில்ல சாப்பிட்றதுக்கு வாழை இலையெல்லாம் வேணுன்றக்காக வாழை எல்லாத்தையுமே அறுத்து வச்சாச்சு. நம்ம சாப்பிட்றதுக்கு 4 பேர் போனாலுமே எப்பயும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே கொண்டு போவாங்க. பக்கத்துல இருக்கவங்க எல்லாம் கேட்பாங்க. வெளில நம்ம ஒரே ஒரு வாசல் கூட்டிட்டேங்க, அதுக்குள்ள ஒரே மயக்கமா வந்துருச்சு. இந்த டீ குடிக்காம காலையில டீ குடிக்கிறது எப்பதான் விட போறேன்னு எனக்கே புரியல. பால் கறக்கிற வேலையுமே இப்ப அதிகமா இல்லைங்க. புது மாடு மட்டும்தான் இருக்கு. மத்த மாடெல்லாம் செனையா இருக்கனால பால் கறக்கிற வேலை இல்ல. எங்க அம்மா கடகடன்னு கறந்து முடிச்சுட்டோம்னா வேலை முடிச்சிடும் பாலையும் கறந்து விட்டுட்டாங்க. நைட்டே பாலை ஃபுல்லா பண்ணையில ஊத்தாம ஃபுல்லாத்துலயும் தயிர் ஊத்தி வச்சாச்சுங்க. தயிர் சாதம் கொண்டு போயிடலான்ட்டு சுட சுட சாதத்தை வடிச்சு எங்க அம்மா 1 லிட்டர் தயிரையும் உள்ள ஊத்தி அப்படியே கடகடன் கிண்ட ஆரம்பிச்சுட்டாங்க. சரி கிண்டட்டும், நம்மளும் வேடிக்கை வைப்போம்னு வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சுட்டேன். தயிர் சாதம் இப்படி தண்ணியா இருக்கேன். நான் வேற ஒரே கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். எங்க அம்மா போறதுக்குள்ள இஞ்சி நல்லா கெட்டியா வந்துருட்டாங்க. புளி சாதம் வேற எங்க அம்மா ஒரு ஓரமா ரெடி பண்ணிட்டாங்க. புளி சாதத்தை பார்த்தாலே 8 ஊர் தாண்டி ஓடிடுவேன். அது ஏன்னு எனக்கும் தெரியல. பசுமையா பல ஊர் இருக்கேன்னு பாத்துக்கிட்டே வந்ததுல கோவில் வந்த நேரமே தெரியல. மேலூருக்கும் கோவிலுக்கும் 15 கிலோமீட்டர் தானா. கோவில் அப்படின்னாலே இந்த காம்பவுண்ட் எல்லாம் பெருசு பெருசா இருக்குமே, அதுவே ஃபேமஸ் தான். அழகர் கோவில் இந்த காம்பவுண்ட் ரொம்ப ஃபேமஸ். கோவிலுக்கு உள்ள போனோன்னே எப்பயுமே தீர்த்தக்கரை மேல இருக்குங்க, அங்கதான் ஃபர்ஸ்ட் எல்லாருமே போவாங்க. அங்கதான் இப்ப நம்மளும் போயிட்டு இருக்கோம். பல காடு கரையெல்லாம் தாண்டி கம்பி கேட்டெல்லாம் தாண்டி எப்படியும் மலைக்கு வந்து சேர்ந்தாச்சு. இந்த உடனே கச்ச 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 கச்சன்னு ஒரே சவுண்ட். என்னன்னு பார்த்தா வவ்வாலெல்லாம் தலைகீழ தொங்கிக்கிட்டு சண்டை நாரிக்கிட்டு இருக்கு. உடனே தீர்த்தக்கரையில தீத்தாடிட்டு வந்துட்டோம். எப்பவுமே கோவிலுக்குள்ள வீடியோ எடுக்க கூடாதுங்க, அதனாலதான் வெளியில இருக்க சுற்றுப்புறத்தை மட்டுமே நல்லா காமிச்சிட்டு இருக்கேன். தீர்த்தக்கரைக்கு ஏற இடத்துல வீடு கட்டணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க எல்லாருமே ஒரு வேண்டுதல் மாதிரி கல்லை எல்லாத்தையுமே அடிக்கடிக்கு வச்சுட்டு போவாங்க. கிரவுண்டுக்கும் தீர்த்தக்கரைக்கு நடுவுல முருகன் கோவில் இருக்குங்க, அங்க வந்தாச்சுங்க. அதுவே நல்லா மலையில சூப்பரா இருக்கு. உள்ள போய் சாமியை கும்பிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள கிளம்பிட்டோம். சாமியை கும்பிட்டுட்டு பசியில சாப்பிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. எப்பவுமே குரங்கெல்லாம் வந்து சிலர் சாப்பிட்டுட்டு இருக்கையில இலையோட இருந்துட்டு போயிடும். அதுக்காகவே இந்த மாதிரி கம்பி கேட்டெல்லாம் போட்டு சூப்பரா பண்ணி வச்சுட்டாங்க. காலையில நம்ம வெள்ளனமாவே சீக்கிரம் வந்தனால யாருமே சாப்பிட்றதுக்காக வரலங்க. இல்லைன்னா எல்லாருமே அவங்கவுங்க சாப்பாடு கொண்டு வந்து அங்கங்க சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. இப்ப பக்கத்துல வேற என்னடா பேரிகாடை போட்டு அடைச்சு வச்சிருக்காங்களேன்னு பாத்துட்டு இருந்தா அங்க எல்லாமே அன்னதான கூடம் ஆயிருச்சு. பசி வேற வயிற்று கிள்ளுதுன்னு கடகடன்னு இலைய போட்டு தயிர் சாதத்தெல்லாம் போட்டுட்டு சாப்பிட ஆரம்பிச்சாச்சு. அடிக்கடி அழகர் கோயில் வரோம், ஆனா கரெக்டா ஒரு நேரம் கூட அன்னதானம் சாப்பிட்ற டைமுக்கு வந்ததே கிடையாது. கோவில் எல்லாத்தையும் நல்லபடியா சாமியை கும்பிட்டுட்டு அன்னதான கூடத்துல ஒரு நாள் இதுக்காகவே வந்து சாப்பிட்டுட்டு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு மனசுல நினைச்சுக்கிட்டு அப்படியே கீழே வந்தாச்சு. அழகர் கோயில கிரவுண்ட்ல இருக்க கோவிலுக்கும் தீர்த்தக்கரை இருக்க கோயிலுக்கும் நம்ம டிக்கெட் எடுத்து பஸ்ல கூட வந்துக்கலாமுங்க. நாங்க கார்லயே வந்துட்டோம் அப்படின்றனால கடகடன்னு சாமியை கும்பிட்டுட்டு விறுவிறுன்னு கீழே இறங்கி வந்துட்டோம். இருக்கிறதாங்க அழகர் கோவில். அந்த 18ஆம் படி கருப்பு பெருமாள் கோவில் எல்லாமே உள்ளதா இருக்கு. வெளியில இருந்து பாக்குறதுக்கு எவ்வளவு சூப்பரா இருக்கு. அதுவும் மழை சீசன் அப்படின்னால ரொம்ப சூப்பரா இருக்கு. நேர்த்தி கடனுக்கு நிறைய பேர் மாடுங்க எல்லாமே கொண்டு வருவாங்க. பக்கத்துல வந்து அகத்துக்கீரை வச்சுட்டே இருப்பாங்க. வேண்டுதலுக்காக வாங்கி மாடுங்களுக்கு கொடுத்துட்டே இருப்பாங்க. உள்ள போய் வீடியோ எடுக்க கூடாதுன்றனால சாமி எல்லாம் கும்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் வெளியில வந்து வீடியோ எடுத்துட்டு இருந்தோம். அழகர் கோவில் அமைப்பு ஃபுல்லா அந்த மலையோட எவ்வளவு வடிவமா அமைச்சு வச்சிருக்காங்கன்னு பாருங்க. இதை பத்தி சொல்லியே ஆகணுங்க. நாங்க சின்ன வயசுல இருந்து இதை பார்த்ததே கிடையாது. என்னடா திடீர்னு வந்திருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சு மண்ணோட மண்ணா தரையோட தரையா அப்படியே ஃபுல்லா மூடி இருந்துச்சுன்னு. காலையில 4 மணிக்கு எழுந்திரிச்சு 7 மணிக்கு வீட்டுல இருந்து சாமி கும்பிட்டு கிளம்பணும். சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு இயற்கையெல்லாம் ரசிச்சுட்டு வீட்டை பக்கம் 10 மணிக்கு வந்து சேர்ந்தோம்.